போலீஸ்காரங்கன்னா காக்கி உடை தானே. காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குல்ல, காவி குர்தா, காவி பேண்ட், காவி சுடிதார், இதுதான் அவங்களோட சீருடையா இருக்கு. ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி வணங்கி வரவேற்கணுமா? என்னங்க இது? போலீஸ்காரங்களை போய் இப்படியாக பண்டிதர்கள் மாதிரி அல்லது பூஜாரி மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. காவி சாயம் பூசுற ஒரு வேலையை இராணுவத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்திய அரசின் மிக பெருமையான பள்ளிகள் அந்த சைனிக் ஸ்கூல். மிக சமீபத்தில் இந்த சைனிக் ஸ்கூலில் பண்ணின ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? இந்த அரசாங்கத்தோட சைனிக் ஸ்கூல் எல்லாத்தையும் சங் பரிவாரிடம் தாரை வார்த்திருக்கிறது பிஜேபி அரசு. We have to produce a young generation which is committed to Hindutva அப்படின்னு சொல்லுது. பிஜேபி எல்லாத்துக்கும் காவி சாயம் பூசுது அப்படின்னு நம்ம நிறைய சொல்லிட்டே இருப்போம். இப்ப சமீபத்துல எதுக்கு காவி சாயம் பூசியிருக்காங்க தெரியுமா? காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குல்ல, அங்கே காவல்துறையினர் டியூட்டில இருக்காங்க. காவல்துறையினர் அப்படின்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? போலீஸ்காரங்கன்னா காக்கி உடை தானே, சீருடை தானே போட்டிருப்பாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனா காசி விஸ்வநாதர் கோயில்ல இருக்கக்கூடிய காவல்துறையினருக்கு என்ன ட்ரெஸ் தெரியுமா? காவி உடை, காவி குர்தா, காவி பேண்ட், காவி சுடிதார், இதுதான் அவங்களோட சீருடையா இருக்கு. அதை தவிர அங்கவஸ்திரம் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ருத்ராட்ச கொட்டை போட்டிருக்கணும் கழுத்துல, நெத்தியில திருநீற்று பட்டை போட்டிருக்கணும். இது மட்டும் இல்ல, அவங்க வர்ற பக்தர்களுக்கு கைகூப்பி வணக்கம் சொல்லி ஹரஹர மகாதேவா அப்படின்னு சொல்லி வணங்கி வரவேற்கணுமா? என்னங்க இது? போலீஸ்காரங்களை போய் இப்படியாக பண்டிதர்கள் மாதிரி அல்லது பூஜாரி மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த வேலை மரியாதையை இழக்க செய்வது அல்லது அந்த வேலைக்குரிய கம்பீரத்தை, கண்ணியத்தை இல்லாமல் ஆக்குவதை ஒன்றைத்தான் பிஜேபி அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறதுக்கான சாட்சி தான் இந்த யூனிஃபார்ம் மாற்றம் அப்படின்னு நிச்சயமா சொல்லலாம். இதே மாதிரி காவி சாயம் பூசுற ஒரு வேலையை இராணுவத்துக்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பிஜேபி காரங்க. அது என்ன கதை அப்படின்னா, சைனிக் ஸ்கூல் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். நம்முடைய இந்திய அரசின் மிக பெருமையான பள்ளிகள் அந்த சைனிக் ஸ்கூல். அங்கே மிலிட்ரி டிசிப்ளினோட கல்வி கற்று தருவாங்க அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். கிட்டத்தட்ட 31,000 பள்ளிகள் இருக்கு. அதை தாண்டி 31 லட்சம் மாணவர்கள் அதில் படிச்சுட்டு இருக்காங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். மிக சமீபத்தில் இந்த சைனிக் ஸ்கூலில் பண்ணின ஒரு மாற்றம் என்ன தெரியுமா? பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற முறையில் இந்த அரசாங்கத்தோட சைனிக் ஸ்கூல் எல்லாத்தையும் சங் பரிவாரிடம் தாரை வார்த்திருக்கிறது பிஜேபி அரசு. அதாவது குவாசி ரிலிஜியஸ் மிலிட்ரி ஃபோர்ஸ் அதை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த சைனிக் பள்ளியில படிக்கின்ற மாணவர்களை இந்துத்துவா முறைப்படி வார்த்தெடுக்கிறார்கள். அந்த சைனிக் பள்ளியில இருக்கக்கூடிய லோகோவே என்ன சொல்லுதுன்னா, we have to produce a young generation which is committed to Hindutva அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இந்துத்துவா என்கின்ற அந்த அழிவு சக்தியை நோக்கி இளம் தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த பிஜேபி அரசு என்பதைத்தான் இந்த சைனிக் பள்ளியை தாரை வார்த்திருக்கின்ற இந்த நிகழ்ச்சி, இந்த செயல் காட்டுகிறது. அதை தவிர குவாசி ரிலிஜியஸ் பிரிகேட் அப்படின்னு சொல்றாங்க இந்த பள்ளியிலிருந்து வெளிவர்ற அந்த மாணவர்களை. இப்ப நமக்கு ஒரே ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, ஒரு ஊர்ல ஒரு கலவரம் நடக்குது. அப்போ இராணுவத்தை அனுப்பி அந்த கலவரத்தை அடக்குகிறார்கள். அதுதானே இராணுவத்தோட பணி. கலவரத்தை அடக்கணும், கலவரக்காரர்களையும் அடக்கணும், அதுக்காகத்தான் இராணுவம். ஆனா இந்த சைனிக் ஸ்கூல்ல பயிற்சி பெற்ற அந்த மாணவர்கள் இராணுவ படையாக வரும்போது என்ன தெரியுமா நடக்கும்? கலவரம் நடக்கின்ற போது கலவரக்காரர்களை அவர்கள் பாதுகாப்பார்களே தவிர ஊர்க்காரர்களை, பொதுமக்களை அவர்கள் பாதுகாக்க போவதில்லை. ஏனென்றால் கலவரம் நடத்துகின்றவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும், அதுதான் ஹிந்துத்துவா கொள்கை என்பதாக அந்த சைனிக் பள்ளியில் பாடமாக படித்து பயிற்சி பெற்று வெளியே வருகிறார்கள். இப்படியாக இந்தியா முழுக்க இராணுவத்தையும் காவல்துறையையும் காவி உடையாக்குகின்ற, காவி சாயம் பூசுகின்ற வேலையை பிஜேபி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்திய மக்களாகிய நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இதற்கு எதிரான குரலை எழுப்பியாக வேண்டும்.